ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிலாகாஸ் கிச்சன். இன்னைக்கு பழத்தை வச்சு நான் ஒரு கேஸ்ட் செஞ்சு காட்டுறேன். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். 500 கிராம் ரவை. இதை நான் இப்போ வறுக்கிறேன். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் நல்லா முருக வறுக்கணும் ரவை. ரவை நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ இது இப்படி ரவைண்ட வறுத்த அளவு பார்க்குறாண்டா இந்த கை சூடு இப்படி பார்க்கணும். பார்த்தா ரவை வறுப்பட்டுன்னு அர்த்தம். நான் ரவை எடுத்த கப்புக்கு இந்த கப்புக்கு ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன். பலாப்பழமும் ஒரு கப் எடுத்துருக்குறேன். இது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி 3 கப் எடுக்க போகிறோம். இந்த கப்புக்கு 3 கப் பலாப்பழ ஜூஸ் எடுக்க போகிறோம். இந்த மிக்சி ஜாரில் போட்டு நான் இப்போ அரைச்சி இந்த கப்புக்கு 3 கப் ஜூஸ் எடுக்க போகிறேன். பலாப்பழ ஜூஸ். இந்த பலாப்பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன். கொஞ்சம் பீஸாக இருக்கும். அதை திரும்ப எடுத்து திரும்ப அதையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். இந்த பீஸாக இருக்கிறத திரும்ப ஒருக்கா மிக்சி ஜாரில் அதையும் போட்டு அரைக்க போகிறோம். இந்த பலாப்பழமெல்லாம் மிஷினில் போட்டு நான் மிக்சியில் போட்டு எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு இந்த இப்படி பீஸாக இருந்து அது பிரச்சனை இல்லை. அது சாப்பிடக்கூடியதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் இப்படி அடித்து இந்த ரவை எடுத்த கப்புக்கு 3 கப் சேர்க்க போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்பேன். நான் நெய் சேர்த்து இந்த கஜுவும் ப்ளம்ஸையும் கொஞ்சம் போட்டு எடுக்கிறேன். இந்த நெய்க்கில் கஜுவை முதல் போடுறேன். ப்ளம்ஸ் வந்து டப்புன்னு ஃப்ரை ஆயிரும். கஜுவை கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் ப்ளம்ஸ் சேர்க்குறேன். நெருப்பை குறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த ப்ளம்ஸையும் சேர்க்குறேன். இது ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ நான் இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். நான் அடுப்பு போட இல்லை. இதுக்கு 3 கப் பலாப்பழ ஜூஸ் சேர்க்குறேன். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்குறேன். இது 2வது கப். இது 3வது கப். இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி நல்லா சூடு ஏற்றுவோம். கொதிக்க விடுவோம் கொஞ்சம். இது நான் கஜுவும் ப்ளம்ஸும் ஃப்ரை பண்ண இதுக்குள்ள தான் நான் இந்த பலாப்பழத்தை சேர்த்துருக்குறேன். இந்த கப்புக்கு 1 கப் ரவை. 1 கப் ரவை. எந்த கப்புக்கு நாங்கள் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு 3 கப் பலாப்பழ ஜூஸும் சுகர் 1 கப்பும். இது நல்லா இப்போ கொஞ்சம் சூடு ஏறணும். ஃபுட் கலரிங் கொஞ்சம் சேர்க்குறேன். கலரிங் கொஞ்சம் சேர்த்துட்டேன். பலாப்பழம் இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர் பீஸாக கட் பண்ணியும் சேர்ப்பாங்க. இது கொஞ்சம் பலாப்பழம் கடிக்கிற அளவுக்கு இருந்தால் அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி மசி அரைச்சாலும் அரைக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகை நான் உப்பு சேர்க்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ப்ளம்ஸும் கஜுவுமா கொஞ்சம் சேர்க்குறேன்.
ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கஜுவெல்லாம் சேர்த்துட்டேன் நான். இந்த பலாப்பழம் வந்து சூடேறுது, கொதிக்குது. இப்போ நான் அந்த ரவையை வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரவையை நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இதெல்லாம் கரண்டியால் எப்படி செய்யலாம். ஆனால் ரொம்ப பேர் பலாப்பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் கேசரி செய்வாங்க. மிக்சியில் அடித்தா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அப்படி இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெருப்பை குறைச்சிட்டு இந்த ரவையை சேர்க்குறேன். நெருப்பை குறைச்சிட்டேன், இந்த ரவையை சேர்க்குறேன். இதை பார்த்து கவனமாக சேர்க்கணும், இல்லாட்டிலாம் ஒரே இடத்துல இறுகி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். கலர் தேவைண்டா கூடுதலாக சேர்க்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்தேன். இந்த பலாப்பழத்தில் கலரே அதுக்கு போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவான். இப்போ நான் நெருப்பை நல்லா குறைக்கிறேன். நெருப்பு ரொம்ப கூட்டக்கூடாது. இப்போ சுகர் சேர்க்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இப்போ சுகர் 1 கப் சுகர் சேர்க்குறேன். நான் 1 கப் ரவை எடுத்தேன். இதுக்கு சுகர் 1 கப் சுகர் சேர்க்குறேன். 1 கப் ரவைண்டா 1 கப் சுகர். இந்த ஜூஸ் மட்டும் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் 3 கப் எடுக்கணும். அந்த எடுக்கிற ரவை எடுக்கிற கப்புக்கே 3 கப் எடுக்கணும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிண்டணும். நெய் வந்து ஒரு 4 மேசக்கரண்டி அளவு நெய், 4 மேசக்கரண்டி அளவு நெய் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேசரி ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் அதை இறக்க போகிறேன். இந்த கேசரி ரெடி ஆகிட்டு நெய்யெல்லாம் அளவாக இருக்குது. இந்த கேசரி நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.